வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு நாள் கடைபிடிப்பு. அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் மரியாதை. தீரன் சின்னமலையின் நினைவு நாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் புகழஞ்சலி. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், அன்புமணி, தினகரன் உள்ளிட்டோரும் புகழாரம். தஞ்சாவூரில் திமுகவினரும் உழவர் சங்கங்களும் இணைந்து உதயநிதி தலைமையில் ஆர்ப்பாட்டம். காவிரி பாசன மாவட்டங்களை வறட்சி பாதித்ததாக அறிவிக்க வலியுறுத்தல். காவிரியில் நீர் திறக்காததால் தமிழகத்தில் களையிழந்த ஆடி 18ஆம் பெருக்கு விழா. வறண்டு போன ஆற்றின் மணலில் வழிபாடு செய்து தாலி அணிந்து கொண்ட புதுமண தம்பதியர். காவிரி விவகாரத்தில் அதிமுக பெற்றுத்தந்த நீதிமன்ற தீர்ப்பை காப்பாற்ற முடியாமல் உள்ளது தாவேக அரசு. என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்று எதுவுமே தெரியவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆட்சி அமைக்க தில்லுமுள்ளு செய்ததால் ஸ்டாலினையும் பழனிசாமியையும் சந்திக்க முதலமைச்சர் தயக்கம். காவிரி பிரச்சனையில் முந்தைய ஆட்சியாளர்களிடம் ஆலோசனை பெற தினகரன் வலியுறுத்தல். சொத்து குவிப்பில் அதானி குழுமம் சாதனை படைக்க உதவியதுதான் பிரதமர் மோடியின் ஒரே சாதனை. 1 விழுக்காடு பேரிடம் 40 விழுக்காடு செல்வம் குவிந்துள்ளது மிகப்பெரிய சமூக அநீதி என மாணிக்கம் தாகூர் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை காணலாம். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 221வது நினைவு நாளையொட்டி தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலை ஆங்கிலேயர்களின் சூழ்ச்சியால் கைது செய்யப்பட்டு ஆடி 18ஆம் நாள் சங்ககிரி மலைக்கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். அதனை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் அவரது நினைவு நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தீரன் சின்னமலையின் 222வது நினைவு நாளையொட்டி சேலம் மாவட்டம் சங்ககிரி மலைக்கோட்டை அடிவாரத்திலும் ஈரோடு பள்ளிப்பாளையம் பிரிவு சாலையில் அமைந்துள்ள தீரன் சின்னமலை நினைவு மண்டபத்திலும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த உருவப்படத்துக்கு தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். சேலம் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன், பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி, வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்செல்வன், சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமணன், பழனிவேல், சிவக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் குத்தாலிங்கம், சங்ககிரி கோட்டாட்சியர் கேந்திரியா, வட்டாட்சியர் கோமதி உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் ஏராளமான பொதுமக்களும் பங்கேற்றனர். நிகழ்ச்சி முடிந்த பின் தில்லிக்கு போராட்டத்தில் ஈடுபட ரயிலில் சென்ற தமிழக விவசாயிகளை நாக்பூரில் மகாராஷ்டிரா காவல்துறையினர் இறக்கிவிட்டது குறித்து அமைச்சர் லோகேஷ் தமிழ்செல்வனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர் பதிலளிக்காமல் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அதேபோல் சங்ககிரியில் உள்ள தீரன் சின்னமலை நினைவு மண்டபத்தில் அவரது முழு உருவ சிலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை, வேலை வாய்ப்பில்லாத இளைஞர்களுக்கு மாதம் 4000 ரூபாய் வழங்குவது தீர்வாகாது என சீமான் தெரிவித்த கருத்து ஆகியன குறித்து அமைச்சர் தமிழன் பார்த்திபனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கும் அமைச்சர் பதிலளிக்காமல் அங்கிருந்து சென்றார். விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 222ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய், சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். முதலமைச்சர் விஜய் விடுத்துள்ள செய்தியில், கிழக்கிந்திய கம்பெனியின் வரி வசூலையும் அந்நிய ஆதிக்கத்தையும் எதிர்த்ததோடு தாய்நாட்டின் விடுதலைக்காக இன்னுரை தியாகம் செய்த தீரன் சின்னமலையின் வீரம், தன்னம்பிக்கை, தேசப்பற்று மற்றும் தியாக உணர்வு காலம் கடந்தும் நம் தலைமுறைகளை ஊக்குவித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி விடுத்துள்ள செய்தியில், திப்பு சுல்தானுடன் கூட்டணி அமைத்து பிரிட்டிஷாருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய விடுதலை போராளி தீரன் சின்னமலை என குறிப்பிட்டுள்ளார். நேரடியாக எதிர்கொள்ள இயலாத எதிரிகள் சூழ்ச்சியால் அவரை தூக்கிலிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைவர் ஸ்டாலின் விடுத்துள்ள செய்தியில், சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையே ஒரு சின்னமலை என்று வீர முழக்கமிட்ட தீரன் சின்னமலையின் தியாகத்தையும் வீரத்தையும் போற்றுவோம் என தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் அன்புமணி விடுத்துள்ள செய்தியில், உலகமே ஆங்கிலேயர்களை கண்டு அஞ்சி நடுங்கிய நிலையில் இந்திய விடுதலை போராட்டத்தில் அவர்களை அலற வைத்த வீரத்திற்கும் தீரத்திற்கும் சொந்தக்காரர் தீரன் சின்னமலை என தெரிவித்துள்ளார். நாட்டை காப்பதில் தீரன் சின்னமலையின் வீரத்தையும் தேசப்பற்றையும் இளைஞர்கள் எடுத்துக்காட்டாக கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். தீரன் சின்னமலையின் வரலாற்றை அடுத்த தலைமுறையினரும் அறிந்து கொள்ளும் வகையில் பாடப்புத்தகத்தில் சேர்க்க வேண்டும் என அன்புமணி கோரிக்கை விடுத்துள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் விடுத்துள்ள செய்தியில், தனது வீரத்தாலும் அசாத்தியமான போர் திறமையாலும்
ஆங்கிலேய படைகளை விரட்டியெடுத்த பெருமை மிக்க மாவீரர் தீரன் சின்னமலை என குறிப்பிட்டுள்ளார். காவிரி பாசன மாவட்டங்களை வறட்சி பாதித்ததாக அறிவிக்க வேண்டும், பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், மேகதாட்டு அணை கட்டவிடாமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களைச் சேர்ந்த திமுகவினரும் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தமிமுன் அன்சாரி, ஜவாஹிருல்லா, விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய உதயநிதி, காவிரியின் குறுக்கே மேகதாட்டு அணை கட்டுவதை தடுக்க வேண்டும், காவிரி பாசன பகுதிகளை வறட்சி பாதித்ததாக அறிவிக்க வேண்டும், பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். காவிரி ஆற்றில் நீர் திறக்கப்படாததால் தமிழகத்தில் காவிரி கரையோர பகுதிகளில் ஆடிப்பெருக்கு விழா களையிழந்து காணப்பட்டது. அதை சிறிய தொகுப்பாக காணலாம். மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் ஆடிப்பெருக்கு விழா பொலிவிழந்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து காவிரி நீர் திறக்கப்படாததால் காவிரி ஆறும் அதன் கிளை ஆறுகளும் கால்வாய்களும் குளங்களும் வறண்டு காணப்படுகின்றன. இதனால் மயிலாடுதுறை காவிரி துலா கட்டத்தில் பக்தர்கள் புனித நீராடுவதற்காக நகராட்சி நிர்வாகம் சார்பில் காவிரி ஆற்றில் உள்ள புஷ்கர தொட்டியில் போர்வெல் மூலம் நீர் நிரப்பப்பட்டு ஷவர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டது. தொடர்ந்து வறண்ட காவிரியில் பக்தர்கள் காமாட்சி விளக்கு ஏற்றி மாவிளக்கு தீபமிட்டு மஞ்சள், குங்குமம், காதோலை, கருகமணி, பேரிக்காய் ஆகியவற்றை வைத்து வழிபாடு செய்தனர். இந்த ஆண்டு காவிரி ஆற்றில் தண்ணீர் ஓடாததால் குறைந்த அளவிலான பக்தர்கள் மட்டுமே வருகை தந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு காவிரியாறு ஆடிப்பெருக்கையொட்டி தண்ணீர் இல்லாமல் வறண்டு மணல் திட்டுகளாக இருந்தது. ஆற்றின் நடுவே புதுமண தம்பதியர் காதோலை, கருகமணி, பச்சரிசி, பழங்கள், திருமண மாலைகள், மாங்கல்யம் ஆகியவற்றை வைத்து பூஜை செய்து தங்கள் திருமண மாலைகளை மணலில் விட்டு சென்றனர். காவிரியில் தண்ணீர் இல்லாததால் ஆடிப்பெருக்கு விழா களையிழந்து காணப்பட்டது. திருச்சி மாவட்டம் தொட்டியத்தில் ஆடிப்பெருக்கையொட்டி காவிரி ஆற்றில் புதுமண தம்பதிகள் பொதுமக்கள் குவிந்தனர். அப்போது ஆற்றில் சிறிதும் தண்ணீரின்றி வறண்டு காணப்பட்டதால் கடும் ஏமாற்றம் அடைந்தனர். அங்கிருந்த சிறுவர்களும் பெண்களும் மணல் திட்டுகளில் சிறிய கோவில் வடிவம் செய்து மஞ்சள் மற்றும் குங்குமம் வைத்து காவிரி தாயாக பாவித்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தனர். மேலும் ஆற்றின் ஒரு கரையிலிருந்து மறுகரை வரை சென்றும் தண்ணீர் இல்லாததால் பொதுமக்கள் சோகத்துடன் வீடு திரும்பினர். காவிரி ஆறு தண்ணீரின்றி வெடிசோடி காணப்பட்டதால் அப்பகுதியில் ஆடிப்பெருக்கு விழா களையிழந்து காணப்பட்டது. காவிரி கடைமடை பகுதியான மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த பூம்புகார் காவிரி கடலுடன் சங்கமிக்கும் இடத்தில் ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு விவசாயிகள் காவிரி அன்னைக்கு வழிபாடு நடத்தினர். இதில் புதுமண தம்பதியர் தங்கள் குடும்பத்துடன் வந்து தங்கள் திருமணத்தின் போது அணிந்திருந்த மாலைகளை ஆற்றில் விட்டு தாலி பிரித்து கோக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காவிரியில் தண்ணீர் வராத நிலையில் காவிரி கடலுடன் சங்கமிக்கும் இடத்தில் வழிபாடு செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அரசலாற்றங்கரையில் ஆடிப்பெருக்கு விழாவையொட்டி பெண்கள் காவிரி நீரை வரவேற்கும் பொருட்டு ஆற்றங்கரையில் காப்பரிசி படையலிட்டு பூசைகள் செய்து இறைவனை வழிபட்டனர். இதில் புதுமண தம்பதிகள் தாலி பிரித்து திருமண மாலையை ஆற்றில் விட்டு மஞ்சள் கயிற்றை கட்டிக்கொண்டு காவிரி தாயை வழிபட்டனர். மேலும் இதில் உலக நன்மை வேண்டியும் காவிரியில் தண்ணீர் வர வேண்டியும் பெண்கள் மனமுருகி வழிபாடு செய்தனர். காவிரி விவகாரத்தில் அதிமுக பெற்றுத்தந்த நீதிமன்ற தீர்ப்பை காப்பாற்ற முடியாத அரசாக தவேக அரசு உள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு நாளையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள அவரின் உருவ சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், வளர்மதி, கோகுல இந்திரா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் விருகை ரவி, வேளச்சேரி அசோக் ஆகியோர் இருந்தனர். தீரன் சின்னமலை சிலைக்கு மாலை அணிவித்த பின் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது காவிரி நீர் பிரச்சனை தொடர்பாக இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்று எதுவுமே தெரியவில்லை என கூறினார். நான் பல முறை அறிக்கை விட்டுட்டேன். தொலைக்காட்சியிலையும் ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வெளிவந்திருக்குது. ஆனால் இந்த அரசாங்கம் காவிரி நதிநீர் பிரச்சனை பெறுவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க என்று எதுவுமே தெரியல. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஆட்சி அமைக்க தில்லுமுல்லு செய்ததாலேயே முதலமைச்சர் விஜய் ஸ்டாலினையும் எடப்பாடி பழனிசாமியையும் சந்திக்க தயக்கம் காட்டுவதாக அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் தெரிவித்துள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் சென்னை கிண்டியில் உள்ள தீரன் சின்னமலையின் சிலைக்கு மாலை அணிவித்தும்
சிலையின் கீழ் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள உருவப்படத்துக்கு மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். அதன்பின் செய்தியாளரிடம் பேசிய தினகரன், முந்தைய ஆட்சி காலங்களில் பொதுப்பணித்துறை, நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருந்தவர்களின் ஆலோசனை கேட்டால் காவிரி பிரச்சனையை இன்னும் சிறப்பாக முன்னெடுக்க முடியும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்கள் விவசாயிகளின் எண்ணம் என தெரிவித்தார். அதை இந்த அரசு தவிர்ப்பதற்கு காரணம் ஆட்சி அமைப்பதற்கே அவர்கள் செய்த தில்லுமுள்ளுகள், களவாணித்தனங்கள் தான் என்று தினகரன் குற்றம் சாட்டினார். மூத்த அமைச்சர்களாக இருந்தவர்கள், குறிப்பாக துரைமுருகன் போன்ற நீர்ப்பாசனத்துறையில் நீண்ட நாள் அமைச்சராக இருந்தவர், அதுபோல முன்னாள் முதலமைச்சர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள், திரு இபிஎஸ் அவர்கள் மற்றும் கடந்த 40-50 ஆண்டு காலமாக பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர்களாக இருந்தவர்களின் சொத்து குவிப்பில் அதானி குழுமம் கிண்ண சாதனை படைக்க உதவியதுதான் கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் மோடி அரசு நிகழ்த்திய ஒரே சாதனை என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் உலக சமத்துவமின்மை ஆய்வகம் என்ற அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் இந்தியாவின் மொத்த செல்வத்தில் 40 விழுக்காடு 1 விழுக்காடு பேரிடம் குவிந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 12 ஆண்டு கால மோடி ஆட்சி என்பது அதானி, அம்பானி போன்ற பெரும் பணக்காரர்களுக்கான ஆட்சிதான் என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மோடி ஆட்சியில் பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர்களாக உயர்ந்து கொண்டே செல்வதாகவும் ஏழைகள் மேலும் மேலும் ஏழையாகி வருவதாகவும் கூறியுள்ளார். 2014ஆம் ஆண்டில் சுமார் 44,000 கோடி ரூபாயாக இருந்த அதானி குழுமத்தின் மொத்த சொத்து மதிப்பு இப்போது 7,85,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சொத்து குவிப்பில் அதானி குழுமம் கிண்ண சாதனை படைக்க உதவியதுதான் கடந்த 12 ஆண்டுகளில் மோடி அரசு நிகழ்த்திய ஒரே சாதனை என்று குறிப்பிட்டுள்ளார். 1 விழுக்காடு பேரிடம் 40 விழுக்காடு செல்வம் குவிந்திருப்பது மிகப்பெரிய சமூக அநீதி என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். அமைச்சர் கீர்த்தனாவுக்கு எதிராக சிலர் திட்டமிட்டு பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக அமைச்சர் ராஜ்மோகன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கிண்டியில் தீரன் சின்னமலை நினைவு நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு அமைச்சர்கள் ஆனந்த், ராஜ்மோகன், ராஜ்குமார் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதையடுத்து அமைச்சர் ராஜ்மோகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தீரன் சின்னமலை சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவே ஒரு சின்னமலை இருக்கிறான் என்று நினைவுபடுத்தியவர் என்று பெருமிதமாக கூறினார். தமிழக பட்ஜெட் தயாரிக்கும் பணி வேகமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். அமைச்சர் கீர்த்தனாவுக்கு எதிராக சிலர் திட்டமிட்டு பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக கூறினார். முதல் 3 மாதங்களில் இதற்கு முன் இருந்த ஆட்சியாளர்கள் பெரிய முதலீடுகளை எதுவும் கொண்டு வரவில்லை. ஆனால் அமைச்சர் கீர்த்தனா 3 மாதங்களில் மிக பெரிய முதலீடுகளை கொண்டு வந்திருக்கிறார் என்று தெரிவித்துள்ளார். அந்த ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக களமாடிய சுத்தமான ஒரு தீரன், எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஐயா தீரன் சின்னமலை அவர்களினுடைய நினைவை போற்றுகிறோம். அவருக்கு மலர் தூவி மரியாதை செய்வதற்காக மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் கடக கண்மணிகளும் அத்தனை பேரும் ஒன்றாக வணங்கி நிற்கிறோம். அவரினுடைய நினைவுகளை நெஞ்சில் ஏந்துகிறோம். தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் விழாவிற்கு தேதி கேட்டு பரையூருக்கு மீஞ்சூர் வெற்றிமாறன் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு மேலாக 2000க்கும் மேற்பட்டோர் சென்று பொதுச் செயலாளரை சந்தித்தனர். பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகளில் இருந்து 2000க்கும் மேற்பட்ட நபர்களோடு 200க்கும் மேற்பட்ட வாகனங்களில் தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் விழாவிற்கு மீஞ்சூர் வெற்றிமாறன் தலைமையில் பனையூருக்கு தேதி கேட்கும் பயணம் மீஞ்சூரிலிருந்து நடைபெற்றது. முன்னதாக பேருந்து நிறுத்தத்தில் உள்ள அம்பேத்கர், பெரியார், அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பட்டாசு வெடித்து திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரிலிருந்து புறப்பட்டு வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை வழியாக சென்று பனையூர் தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் வருகிற அக்டோபர் 10வது மாதம் 20,000க்கும் மேற்பட்ட நபர்களோடு இணையும் விழாவிற்கு தேதி கேட்கப்பட்டது. பின்னர் மீஞ்சூர் வெற்றிமாறன் பொதுச் செயலாளருக்கு பூங்கொத்து மற்றும் சால்வை அணிவித்தார். பின்னர் பொதுச் செயலாளர் ஆனந்த் மீஞ்சூர் வெற்றிமாறன் அவர்களுக்கும் திருவள்ளூர் கர்ணன், வட சென்னை ஜி.ஜே. ராஜா, மத்திய சென்னை திருமங்கலம் ரஞ்சித், தென் சென்னை துரை ரவிச்சந்திரன், ராணிப்பேட்டை ஜமால், மயிலாடுதுறை தர்மராஜ், திருச்சி வீரகுமார், விருதுநகர் சோலை கண்ணன், செங்கல்பட்டு சதீஷ், காஞ்சிபுரம் தயாளன் பெருமாள் ஆகியோருக்கும் விழா குழுவினருக்கும் சால்வை அணிவித்தார். இதில் நரிக்குறவர்கள் மற்றும் ஏராளமான பேர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இணைப்பு விழா பணிகள் தீவிரமாக நடைபெறுவதாகவும் அதில் பல நலத்திட்ட உதவிகள் வழங்குவதாகவும் அதற்குரிய பணிகள் தீவிரமாக நடைபெற விழா குழுவினருக்கு மீஞ்சூர் வெற்றிமாறன் ஆலோசனைகள் வழங்கினார்.
நடைபெறவுள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஒரு கேள்விகளுக்கு கூட பதிலளிக்க முடியாத ஒரு முதல்வராக தமிழ்நாட்டின் முதல்வர் ஜோசப் விஜய் இருப்பார் என்று திமுக அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் தென் திருப்பேரை மணல்மேடு பகுதியில் பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. இதில் திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு பூத் கமிட்டி உறுப்பினர்களிடம் வாக்கு விவரங்களை கேட்டறிந்தார். அப்போது நமக்கு ஓட்டு போடாதவர்கள் நாம் கொடுப்பதை வாங்கக்கூடாது என்று சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார். இதைத் தொடர்ந்து மேடையில் பேசிய அவர், தற்போது புதிதாக ஆட்சிக்கு வந்தவர்கள் புதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று கூறினார். ஆனால் அதற்கு ஏற்கனவே இருந்த திட்டத்திற்கு பெயர் மாற்றம் வேலையை செய்யக்கூடாது என்று தெரிவித்தார். நமது கட்சி கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்ற கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கு சென்று முட்டுக் கொடுத்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். நடைபெறவுள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஒரு கேள்விகளுக்கு கூட பதிலளிக்க முடியாத ஒரு முதல்வராக தமிழ்நாட்டின் முதல்வர் ஜோசப் விஜய் இருப்பார் என்று தெரிவித்தார். அயனம்பாக்கத்தில் உள்ள அம்பேத்கர் கால்பந்து விளையாட்டு மைதான பேருந்து நிறுத்தத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட பயணிகள் நிழற்கொடியை ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ்குமார் திறந்து வைத்தார். சென்னை அருகே அயனம்பாக்கத்தில் உள்ள அம்பேத்கர் கால்பந்து விளையாட்டு மைதான பேருந்து நிறுத்தத்தில் தாவேகா வட்ட செயலாளர் சுகுமாரின் சொந்த செலவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பயணிகள் நிழற்கொடியின் திறப்பு விழா நடைபெற்றது. தாவேகா பகுதி செயலாளர் சத்யா தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ்குமார் கலந்து கொண்டு பயணிகள் நிழற்கொடியை திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இதைத் தொடர்ந்து அவர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்வில் சிவகுமார், சம்பத், யுவராஜ் உள்ளிட்ட தாவேகா நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். குலசேகரப்பட்டினத்தில் நாம் தலைவர் இயக்கத்தின் கல்வெட்டு திறக்கும் விழாவில் இயக்க தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு இயக்கத்தின் கல்வெட்டை திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் நாம் தலைவர் இயக்கத்தின் கல்வெட்டு திறக்கும் விழா நடைபெற்றது. விழாவில் இயக்க தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு இயக்கத்தின் கல்வெட்டை திறந்து வைத்தார். தொடர்ந்து அவர் இயக்கத்தின் கொடியேற்றி வைத்து உரையாற்றினார். அப்போது குலசேகரன்பட்டின கடற்கரையில் நமது அமைப்பை சேர்ந்தவர்கள் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் நாம் தலைவர் இயக்கத்தின் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். காவல்காரன்பட்டியில் நாம் தலைவர் இயக்கத்தின் சார்பில் தன்னார்வலர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கரூர் மாவட்டம் தோகைமலை அருகே காவல்காரன்பட்டியில் நாம் தலைவர் இயக்கத்தின் சார்பில் தன்னார்வலர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் தன்னார்வலர்கள் பார்த்திபன், நாகராஜ், கண்ணதாசன், மாவட்ட வேட்டைக்காரர்கள் சங்க தலைவர் சடையன் உட்பட பலர் கலந்து கொண்டு உரையாற்றினர். அப்போது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக அண்ணாமலை தொலைதூர பார்வையோடு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தனர். மேலும் தமிழ்நாட்டில் முழுமையான போதை ஒழிப்பை படிப்படியாக நடைமுறைப்படுத்த வேண்டும், இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழலை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு உயர்ந்த திட்டங்களுக்காக இந்த இயக்கத்தை தோற்றுவித்துள்ளதாக தெரிவித்தனர். இந்நிகழ்வில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் மாநில அளவிலான 11வது ஓவிய போட்டி நடைபெற்றது. கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் குளோபல் ஆர்ட் மற்றும் SIP அகாடமி சார்பில் மாநில அளவிலான 11வது ஓவிய போட்டி நடைபெற்றது. இப்போட்டியை கோவை தனியார் பள்ளியின் முதல்வர் பாபி மேத்யூ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 470க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது கலைத்திறனை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்வில் SIP அகாடமியின் நிர்வாக இயக்குனர் தினேஷ் விக்டர், குளோபல் ஆர்ட் நிறுவனத்தின் வணிக தலைவர் நம்ரதா முகர்ஜி மற்றும் கரிமா சேகல் ஆகியோர் முதன்மை விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். போட்டியின் முடிவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா இது ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம். ஒரிஜினலாக மலேசியாவில் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ஒரு 22 கண்ட்ரீஸில் நடத்திட்டு இருக்கு. இந்தியாவில் நாங்கள் 2005 ஸ்டார்ட் பண்ணோம். கோயம்புத்தூரில் 2006 ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ப்ரோக்ராமில் சில்ட்ரன் வாரம் ஒரு தடவை வருவாங்க கிளாஸுக்கு. ஒரு 2 hours கிளாஸ் இருக்கும். இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறோன்னா சில்ட்ரனோட க்ரியேட்டிவ் திங்கிங்கை ஆர்ட் வழியாக எப்படி வெளியே எடுக்கிறோம். ஸோ அதான் ஒரு கான்செப்ட். கோவையில் நடைபெற்ற மாநில அளவிலான பிக்கிள் பால் போட்டியில் ஏராளமான வீரர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். கோவையில் கோல்டன் டிக்கெட் சாம்பியன்ஷிப் மாநில அளவிலான பிக்கிள் பால் போட்டி நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான வீரர் வீராங்கனைகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டியில் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு கோப்பைகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. தொடர்ந்து போட்டி ஒருங்கிணைப்பாளர் ஆதவா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பிக்கிள் பால் விளையாட்டு தற்போது தமிழகம் மட்டுமின்றி தேசிய அளவிலும் வேகமாக வளர்ச்சி பெற்று வருவதாக தெரிவித்தார். மேலும் இதுபோன்ற மாநில அளவிலான போட்டிகள்
புதிய திறமைகளை கண்டறிந்து தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளுக்கு வீரர்களை உருவாக்கும் முக்கிய தளமாக அமையும் என்று கூறினார். இது பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் கோல்டன் டிக்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ ஹைதராபாத், கேரளா, கோவா அண்ட் தென் மற்ற ஸ்டேட்லேருந்து ஆர்கனைஸ் பண்ணி இங்கே வந்து கோயம்புத்தூரில் வர வச்சு ஒரு 10 பெஸ்ட் டீம் நம்ம இங்கே வின் பண்ணுற 2 டீம் வச்சு நம்ம விளையாட போகிறோம் அடுத்த டோர்னமெண்ட். ஆக்சுவலி கோல்டன் டிக்கெட். காரைக்காலில் நடைபெற்ற மாநில அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஏராளமான வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அறிஞர் அண்ணா அரசு கல்லூரியில் ஜாய் பிளே அகாடமி சார்பில் மாநில அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டி நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், மாவட்ட துணை ஆட்சியர் பாலு, புனித தூய தேற்றரவு அன்னை ஆலய பங்குத்தந்தை பால்ராஜ்குமார் ஆகியோர் பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவித்தனர். இதில் 17 வயது பிரிவில் சிவஸ்ரீயும் 19 வயது பிரிவில் நித்யாஸ்ரீயும் முதல் பரிசினை தட்டி சென்றனர். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் கஞ்சா விற்பனையும் புழக்கமும் அதிகரித்துள்ள நிலையில் கஞ்சா போதையில் இருந்தவன் தொழிலாளியை தாக்கிய காட்சி வெளியாகியுள்ளது. சென்னை கோயம்பேடு சந்தையில் பூ, பழம், காய்கறி, மளிகை என 4 பிரிவுகளில் மொத்தம் 5000க்கும் மேற்பட்ட கடைகள் செயல்படுகின்றன. இந்த கடைகளின் உரிமையாளர்கள், அங்கு விற்பனையாளர்களாக பணிபுரியும் தொழிலாளிகள், மூட்டை சுமப்பவர்கள், தள்ளுவண்டிகளில் காய்கறிகளை கொண்டு செல்பவர்கள், லாரி ஓட்டுநர்கள், உதவியாளர்கள், வண்டிகளில் காய்கறிகளை ஏற்றுபவர்கள், இறக்குபவர்கள், வணிகர்கள் என குறைந்தது 10,000 பேர் எப்போதும் நடமாடுகின்றனர். வணிகம் நடைபெறும் நேரங்களில் உள்ளூர் வெளியூர் வணிகர்களும் பொதுமக்களும் வந்து செல்கின்றனர். ஒரு நாளில் 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வந்து செல்வதாக கூறப்படுகிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களின் முதன்மை சந்தையாக விளங்கும் இங்கு கஞ்சா விற்பனையும் புழக்கமும் எப்போதும் நடைபெறுவதாகவும், கஞ்சா பயன்படுத்தும் இளைஞர்கள் அந்த போதையிலேயே சந்தையில் நடமாடிக்கொண்டு தொழிலாளர்களிடம் தகராறு செய்வதாகவும் வணிகர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கோயம்பேடு சந்தையில் கஞ்சா விற்கும் கும்பலின் அட்டூழியத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் வணிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் கஞ்சா போதையில் இருந்த ஒருவன் கடை முன் நிற்கும் தொழிலாளியிடம் வம்பிழுத்து தாக்கும் கண்காணிப்பு கேமரா காட்சி வெளியாகியுள்ளது. ஓமலூர் அருகே நாற்கயிறு தயாரிக்கும் கூடத்திற்கு மின் இணைப்பு வழங்க 7000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய பெண் உதவி பொறியாளரை காவல்துறையினர் கையும் களவுமாக கைது செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் KR தோப்பூர் மின்வாரிய அலுவலக உதவி பொறியாளர் கவிதா மின் இணைப்பு வழங்க லஞ்சம் கேட்டதால் பாதிக்கப்பட்ட நபர் லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் அளித்தார். இதையடுத்து ரசாயனம் தடவிய 7000 ரூபாய் பணத்தை வாங்கிய போது கவிதாவை லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடம் காவல்துறையினர் 2 மணி நேரம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் அருகே மரகுடன் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1,05,00,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் முற்றிலும் எரிந்து நாசமாக்கின. திண்டுக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டி பேட்டையில் உள்ள முருகன் என்பவருக்கு சொந்தமான மரகுடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திண்டுக்கல் தீயணைப்பு நிலைய அலுவலர் பொன்னம்பலம் தலைமையிலான தீயணைப்பு துறையினர் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் 1,05,00,000 ரூபாய் மதிப்பிலான தேக்கு மரங்கள், அறுவை இயந்திரம் உள்ளிட்ட பொருட்கள் தீயில் முற்றிலும் எரிந்து நாசமாகின. இச்சம்பவம் குறித்து திண்டுக்கல் நகர் தெற்கு காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலூர் அருகே ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிரே வந்த மற்றொரு கார் மீது மோதியதில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மதுரை மாவட்டம் தும்பைப்பட்டி 4 வழி சாலை மேம்பாலம் பகுதியில் கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது முன்னே சென்ற 2 சக்கர வாகனம் மீது எதிர்பாராத விதமாக கார் மோதியதில் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த மற்றொரு கார் மீது மோதி பயங்கர விபத்துக்குள்ளானது. இதில் சென்னையை சேர்ந்த ஸ்ரீராம் உட்பட 2 ஆண்கள் மற்றும் அவரது குடும்பத்தை சேர்ந்த ராஜகுமாரி, ரஞ்சனா ஆகிய 2 பெண்கள், பிரணிகா என்ற ஒரு பெண் குழந்தை உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் இதே காரில் பயணம் செய்த ஒரு ஆண் மற்றும் மற்றொரு காரில் பயணம் செய்த ஒரு ஆண் உட்பட 2 பேர் பலத்த காயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த மேலூர் தீயணைப்புத்துறை, காவல்துறை மற்றும் 108 ஆம்புலன்ஸ் மருத்துவ உதவி குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மேலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். ஆதம்பாக்கத்தில் உள்ள தேவி கருமாரி அம்மன் ஆலய ஆடி மாத திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர்.
சென்னை அருகே ஆதம்பாக்கத்தில் உள்ள தேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிழாவையொட்டி கூழ்வார்த்தல் மற்றும் தீமிதி திருவிழாவும் நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மதியம் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையடுத்து இரவு தீமிதி திருவிழாவில் காப்பு கட்டி விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடனை செலுத்தினர். விழாவில் ஜெம் தொலைக்காட்சி நிறுவனர் சீதாபதி, கோவில் தலைவர் முருகன், செயலாளர் தேவராஜ், பொருளாளர் வடிவேல் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். ஆதம்பாக்கத்தில் உள்ள கங்கையம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு கூழூற்றும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. சென்னை ஆதம்பாக்கம் கங்கையம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு கூழூற்றும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் கரகத்தை தலையில் சுமந்தபடி முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து கரகம் கோவிலை வந்தடைந்ததை அடுத்து கூழூற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் பின்னர் அம்மனை வண்ண மலர்களால் அலங்கரித்து வீதி உலா நடைபெற்றது. இந்நிகழ்வில் கோயில் தர்மகர்த்தா கங்காதரன், துணைத் தலைவர் சங்கர், சிறப்பு விருந்தினராக ஜெம் தொலைக்காட்சி உரிமையாளர் சீதாபதி கலந்து கொண்டு இந்த கூழூட்டும் நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். ஒட்டியம்பாக்கத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதி திருவிழாவை பார்வையிட்டு சாமி தரிசனம் செய்தனர். சென்னை அருகே ஒட்டியம்பாக்கத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் ஆடி மாத திருவிழாவையொட்டி தீமிதி திருவிழா நடைபெற்றது. முன்னதாக காப்பு கட்டி நோன்பு இருந்த ஏராளமான பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். இதில் சிலர் குழந்தைகளை தூக்கி கொண்டும் உடலில் அலகு கொத்தியும் தீப்பந்தம் காவடி எடுத்தும் தீமிதித்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதி திருவிழாவை பார்வையிட்டு சாமி தரிசனம் செய்தனர். குமரட்டையாபுரத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக நீடித்து வரும் குடிநீர் பிரச்சினைக்கு தமிழக அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் அருகே குமரட்டையாபுரத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக நிலவி வரும் குடிநீர் பிரச்சினை தொடர்பாக பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரை நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை என அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இது தொடர்பாக போராட்டங்களை அறிவிக்கும் போதெல்லாம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி சில நாட்கள் மட்டுமே குடிநீர் வழங்கிவிட்டு பின்னர் மீண்டும் பழைய நிலையிலேயே தொடர்வதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் பெண்கள், ஆண்கள் என அனைவரும் 400 மீட்டர் தூரம் நடந்து சென்று கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் வீணாக வெளியேறும் தண்ணீரை சேகரித்து குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து வருகின்றனர். எனவே கடந்த 15 ஆண்டுகளாக நீடித்து வரும் குடிநீர் பிரச்சினைக்கு தமிழக அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போரூர் அருகே அலங்கார பொருள் விற்பனை நிலையத்தில் பெண் ஒருவர் பொருட்களை வாங்குவது போல கவரிங் நகைகளை திருடி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை போரூர் அருகே காரம்பாக்கத்தில் உள்ள ராஜேஸ்வரி நகரில் மணி என்பவர் அலங்கார பொருள் விற்பனை நிலையத்தை நடத்தி வருகிறார். இவரது நிலையத்திற்கு பெண் ஒருவர் முகத்தில் துணியை காட்டிக்கொண்டு வந்து பொருட்களை வாங்குவது போல் பார்வையிட்டு வாங்காமல் சென்றார். இதனால் சந்தேகமடைந்த மணி அந்த பெண் சென்றவுடன் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தார். அப்போது அந்த பெண் தனது பையில் விலை உயர்ந்த கவரிங் நகைகளை எடுத்து உள்ளே போட்டுக்கொண்டு எடுத்து சென்றது தெரிய வந்தது. இது குறித்து மணி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து திருட்டில் ஈடுபட்ட பெண்ணை தேடி வருகின்றனர். இனி வருவது திரையுலக செய்திகள். விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் குடும்ப உறவுகள், பாசம் மற்றும் உணர்வுகளை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளதாக இயக்குனர் வெங்கி அட்லூரி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் நடிகர் சூர்யா நடித்துள்ள விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திரைப்பட இயக்குனர் வெங்கி அட்லூரி பேசிய போது, நடிகர் சூர்யா இதுபோன்ற குடும்ப கதைக்களத்தில் நடித்து 10 ஆண்டுகளுக்கு மேலாகிறது என்றும், இந்த படம் சூர்யா ரசிகர்கள் மட்டுமின்றி குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக ரசிக்கும் வகையில் உருவாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். இது வெறும் காதல் படம் மட்டுமல்ல, குடும்ப உறவுகள், பாசம் மற்றும் உணர்வுகளையும் மையமாக கொண்ட திரைப்படம் என்று குறிப்பிட்டார். இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ்குமார் பேசிய போது, முதல் முறையாக இதுபோன்ற குடும்ப பொழுதுபோக்கு திரைப்படத்திற்கு இசையமைத்துள்ளதாக தெரிவித்தார். இசை வெளியீட்டு விழாவில் ரசிகர்கள் ஆரவாரத்துடன் படக்குழுவினரை வரவேற்றனர். I'm sure you're going to see the Surya sir that you have missed for many years. Because I've been a huge fan of Surya sir ever since Gajini, and Surya sir in the Madri or Panam Pane almost 12-13 years aachu. Adikda ipo Surya sir and we deliberately we thought of giving something to the family, and this
families, especially this film is not only for fans mattum illa fans or families ki also this film will will engage them, will entertain them, and it's a film of roller coasters of emotions. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடிகர் தனுஷ் தனது 2 மகன்களுடன் வந்து சாமி தரிசனம் செய்தார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு நடிகர் தனுஷ் தனது 2 மகன்களுடன் வருகை தந்தார். முன்னதாக அவர் சம்மத விநாயகரை தரிசனம் செய்தார். இதன் பின்னர் அவர் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற கோபூஜை பசுவுக்கு அகத்திக்கிரையை கொடுத்தார். இதைத் தொடர்ந்து யதாஸ்தானம் யாக பூஜையில் கலந்து கொண்டார். இதில் சிவாச்சாரியர்கள் நடிகர் தனுஷுக்கு மாலை அணிவித்து பிரசாதங்களை வழங்கினர். இதையடுத்து அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலை அம்மன் சுவாமிகளை தரிசனம் செய்தார். இதன் பின்னர் பக்தர்கள் மற்றும் கோவில் ஊழியர்கள் அவரோடு செல்ஃபி புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். சிட்னி ஓபன் டென்னிஸ் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவின் முதல் அரையிறுதி சுற்று போட்டியில் ஜெசிகா பெகுலா வெற்றி பெற்றுள்ளார். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் சிட்னி ஓபன் டென்னிஸ் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவின் முதல் அரையிறுதி சுற்று போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் அமெரிக்காவின் ஜெசிகா பெகுலா ரஷ்யாவின் டயானா ஸ்டைண்டருடன் மோதினார். இதில் சிறப்பாக ஆடிய ஜெசிகா பெகுலா 7-5, 6-4 என்ற செட் கணக்கில் வென்று இறுதி சுற்று போட்டிக்கு முன்னேறினார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,06,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 30 ரூபாய் அதிகரித்து 13,250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 240 ரூபாய் அதிகரித்து 1,06,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,15,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 235 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,35,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 635 புள்ளிகள் அதிகரித்து 78,730 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 208 புள்ளிகள் அதிகரித்து 24,591 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு நாள் கடைபிடிப்பு. அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் மரியாதை. தீரன் சின்னமலையின் நினைவு நாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் புகழஞ்சலி. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், அன்புமணி, தினகரன் உள்ளிட்டோரும் புகழாரம். தஞ்சாவூரில் திமுகவினரும் உழவர் சங்கங்களும் இணைந்து உதயநிதி தலைமையில் ஆர்ப்பாட்டம். காவிரி பாசன மாவட்டங்களை வறட்சி பாதித்ததாக அறிவிக்க வலியுறுத்தல். காவிரியில் நீர் திறக்காததால் தமிழகத்தில் களையிழந்த ஆடி 18ஆம் பெருக்கு விழா. வறண்டு போன ஆற்றின் மணலில் வழிபாடு செய்து தாலி அணிந்து கொண்ட புதுமண தம்பதியர். காவிரி விவகாரத்தில் அதிமுக பெற்றுத்தந்த நீதிமன்ற தீர்ப்பை காப்பாற்ற முடியாமல் உள்ளது தாவேக அரசு. என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்று எதுவுமே தெரியவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆட்சி அமைக்க தில்லுமுள்ளு செய்ததால் ஸ்டாலினையும் பழனிசாமியையும் சந்திக்க முதலமைச்சர் தயக்கம். காவிரி பிரச்சனையில் முந்தைய ஆட்சியாளர்களிடம் ஆலோசனை பெற தினகரன் வலியுறுத்தல். சொத்து குவிப்பில் அதானி குழுமம் சாதனை படைக்க உதவியதுதான் பிரதமர் மோடியின் ஒரே சாதனை. 1 விழுக்காடு பேரிடம் 40 விழுக்காடு செல்வம் குவிந்துள்ளது மிகப்பெரிய சமூக அநீதி என மாணிக்கம் தாகூர் குற்றச்சாட்டு. இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.